அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இந்த 1001வது நாள் சிறப்பு நிகழ்வு ஆரம்பிக்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி ரோட்டரி சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி மண்டலம் 3 உதவி ஆளுநர் ரோட்டரியின் கலியபெர் ரோட்டரி கிளப் ஆஃப் சிவசங்கர் செயலாளர் ரோட்டரியன் ரோட்டரியன் பாலமுருகன் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர் காலை வேலை வருக வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரோட்டரியன் சிவசங்கர் அவர்கள். ரோட்டரி பிரேயர். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லை இல்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிகழ வேண்டுகிறோம். உலகில் நட்புறவும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தளத்திட நில் அருளின் வேண்டி நிற்கிறோம். யாதும் ஒரே யாவரும் கேளு என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டினை நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். நன்றி தலைவர். நன்றி நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்த்த சங்கத்தின் தலைவருடைய கேக்குதா? கேக்குது. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய காலச்சக்கர நிகழ்வில் இணைந்து வழங்கும் எங்களுக்கு வாய்ப்பு அளித்த மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் எஸ் பாஸ்கர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி வரும் மாவட்டத்தின் சேர்மன் ரோட்டரியன் ஆர் குணபாலன் அவர்களை வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மண்டலம் 3 உதவி ஆளுநர் ரோட்டரியன் PHF கலியபெருமாள் அவர்களையும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சங்கத்தின் செயலாளர் ரோட்டரியன் PHF வெற்றிச்செல்வன் அவர்களையும் எங்கள் சங்கத்தின் பொருளாளர் பாலமுருகன் அவர்களையும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அவர்கள் அனைவரையும் இந்த நிகழ்வில் வரவேற்கிறோம். இன்று பயிற்சிகள் அளிக்க இருக்கும் ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களையும் இன்று நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக யோகா நுட்பங்களை பயிற்சி வகுப்பு இருக்கும் ஐயா இறைமதன் அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்வை தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களையும்
இன்று காலை வேளையில் வருக வருக என்று வரவேற்கிறோம். நமது மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த நிகழ்வு 1001வது நாட்கள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இன்னி பெருமை கொள்கிறேன். இன்று எங்கள் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்துக்கு வாய்ப்பளித்த இந்த நிகழ்வை தொடங்கி வைப்பதில் பெருமை கொள்கிறோம். நன்றி, வணக்கம் தலைவரா. சிறப்பு, நன்றி. சிறப்பானது. ரோட்டரி நிறுவனத்தின் வரவேற்புரை நிகழ்ச்சிக்கும் இன்றைய காலை ஒரு வரவேற்பை கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரோட்டரி சிவசங்கர் அவர்களுக்கு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஆசான் சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனிக்காங்கள், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். முத்திரை நீண்ட மூச்செடுத்து எடுத்து உச்சரிக்கவும். சின்மய முத்திரை பூ எழுத்து ஆதிமுத்திரை எழுத்து வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. ஓய்வு. நன்றி நன்றிங்க ஐயா. இன்றைய நிகழ்வு சிறப்பாக 1000 நாட்களை கடந்து இன்று 1001ஆம் நாள் சிறப்புடன் நடைபெற உள்ளது. அதுவும் இந்த வருடம் 290வது நாள் இந்த காலச்சக்கரம் நிகழ்வு சிறப்புடன் நடைபெற உள்ளது. 290 நாட்கள் நமக்கு சிறப்பான ஒரு ஆசனங்களையும் பயிற்சிகளையும் சிறப்பாக வழிநடத்தி நம்மை இந்த காலச்சக்கரத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஆசனங்களையும் பயிற்சிகளையும் கண்காணித்து அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு உடற்பயிற்சி அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அனைவரையும் தன்வழிப்படுத்தி சிறப்பான முறையில் ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்து வருகிறார்கள். அந்த வகையிலே இன்று 290வது நாளில் அடியெடுத்து வைத்து அவங்களுடைய பயணங்கள் மீண்டும் தொடர வேண்டும். அவங்களுடைய பயணங்களும் 1000 நாட்களை தாண்டி 1001 நாட்களை அவங்களும் கடக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகளையும் மூச்சு பயிற்சிகளும் அளிக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
நன்றிங்க ஐயா. கால்களை நேரா நீட்டிக்கிறோம். காலை நல்லா இலக்குப்படுத்திக்கோங்க. நன்றாக மூச்சல் தொடங்க. எல்லாரும் இந்த 1001வது நாள்னு சொல்லும்போது மனது நல்ல ஒரு ஆற்றல் மிக்க மனமா மாறி இருக்கும். சிறப்புமிகு இந்த நிகழ்வு தொடர்ந்து நாம செய்து உடலையும் உள்ளத்தையும் காத்து நல்ல அனைத்து உயிர்களுக்கும் நாமெல்லாம் ஒரு வழிகாட்டியா இருக்கணும். மாத்திரை மருந்து ரசாயன உரங்கள் இல்லாம நம்மளால வாழ முடியும்னு 1001 நாள் நாம நிரூபித்து காமிச்சிருக்கிறோம். நன்றி. பயிற்சிகள் நல்லா தொடர்ந்து செய்வோம். கால் விரல்களை நல்லா மடக்கி நீட்டுறோம். அப்படியே கால் பாதத்தை வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. அப்படியே ரைட் லெக் மடக்கி நல்லா டச் பண்ணி மீண்டும் நீட்டுங்க. லெஃப்ட் லெக், ரைட் லெக் நல்லா மடக்கி டச் பண்ணி நீட்டுங்க. லெஃப்ட் லெக், ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடுறோம். நின்ற நிலையில முதல் ஆசனமாக தாடாசனம். ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க. அடுத்து அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். கால்களை நேரம் நீட்டிக்கிறோம். பறவை முகாசனம். கை கீழே வச்சுக்கிறோம். கைகளை மூச்சு விட்டுட்டே மேல கொண்டு வாங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கை கீழே கொண்டு வந்து கால் பெருவரில் பிடிச்சிருங்க. நல்லா அப்படியே மெதுவா தலை கீழே கொண்டு போங்க. அதனால எவ்வளவு கீழே கொண்டு முட்டியில் டச் பண்ண வரைக்கும் கீழே போகலாம். முடிஞ்ச அளவுக்கு செய்யணும். கீழே கால் முட்டி பகுதியில் கெண்டைக்காலுக்கு கீழே நல்ல நரம்பு மண்டலங்கள் இழுக்கிறது நல்லா தெரியும். வலி ஏற்படும். அந்த வலிக்கிற அளவுக்கு நாம கீழே பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. அப்படியே மூச்சு மேல வாங்க. ஓய்வு. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க.
பச்சிமோத்தாசனம். ஜீரண உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய பயிற்சி. நீண்ட ஆயுளை பெறுவதற்கு இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமா சொல்லுவாங்க. அடுத்து அப்படியே முட்டி போட்டுக்கோங்க. முட்டி போட்டுக்கு ரைட் லெக் அப்படி நேரா நீட்டுங்க. அதனால காலை மடக்க முடியாம மடக்காத அளவுக்கு முட்டி மடங்கு இருக்காம நல்லா நேரா நீட்டுறோம். அதனால எவ்வளவு நீட்ட முடியுமோ அந்த மாதிரி நேரா நீட்டி தலையை நேரா பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. அப்படியே வஜ்ராசனத்துக்கு நல்லா மூச்சல் தொடுங்க. அப்படியே முட்டி போட்டுக்கு நல்லா மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. மறுபடியும் கைகளை கொண்டு கீழே வச்சுக்கிறோம். கை வச்சிருக்கிற உள்ளங்கை இந்த நம்முடைய ஷோல்டர்ல நேரா இருக்கும். இப்போ லெஃப்ட் லெக் நேரா நீட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு தொடுங்க. இப்போ மெதுவா ஃபர்ஸ்ட் கவனிங்க, அப்புறம் செய்யலாம். அதே மாதிரி நிக்கிறப்போம் இப்போ ரைட் லெக்க நேரா நீட்டுறோம். லெஃப்ட் ஹேண்ட முன்னாடி பண்ணிட்டுங்க. முன்பக்கம் திரும்பி செஞ்சு காமிக்கிற கவனிங்க. முட்டி போட்டு அதே மாதிரியே காலை நீட்டணும். கைகளை எப்படி செய்யணுங்கிறது இப்ப முன்னாடி செஞ்சு காமிக்கிறேன். கை இப்படி வச்சிருக்கணும். ரைட்டு லெக் முன்னாடி நீட்டி இருந்தா, பின்னாடி நீட்டி இருந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட நீட்டி ஆப்போசிட் கை டைகராசனம் சொல்லுவாங்க. ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. அப்படியே உட்கார்ந்து நல்லா மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. அப்படியே முயல் ஆசனம் டச் பண்ண. அப்படி 1 2 3 4 5. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மறுபடியும் டைகராசனம். இப்போ லெஃப்ட் லெக் ரைட் ஹேண்ட் நல்லா நேரம் எடுத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. வஜ்ராசனுக்கு நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுங்க. அப்படியே முயல் ஆசனம். கை நீட்டணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு.
நன்றாக மூச்சல் தொடுங்க. அப்படியே அர்த்த ஒட்டகாசனம். பின்னாடி கை வச்சுட்டு இடுப்பு நல்லா மேல தூக்கிடுங்க. தலை நல்லா பின்னாடி கொண்டு போங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடுங்க. மகாமுத்ரா. பின்னாடி கை கட்டி மெதுவா கீழே போய் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா மூச்சல் தொடுங்க. டைகராசனம், ஒட்டகாசனம், அர்த்த ஒட்டகாசனம் செஞ்சோம். இந்த பயிற்சி செய்யறதுனால நம்முடைய இடுப்பு பகுதி நல்லா வலிமை அடைகிறது. நம்முடைய நரம்பு மண்டலங்கள் நல்லா வலிமை அடையும். சுவாச உறுப்புகள் நன்றாக வேலை செய்யும். நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க. வஜ்ராசனத்துல நீண்ட நேரம் அமர்ந்து இருக்க முடியும் அப்படின்னா அப்படி அதுலயே நீங்க மூச்சு பயிற்சி செய்யலாம். இல்லைன்னா சுகாசனம் சமணங்கால் போட்டு கொண்டுக்கலாம். ரைட் ஹேண்ட் அப்படி வச்சுக்கோங்க. கபாலபதி. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அடுத்து மோதிரம் வச்சுக்கோங்க. கபாலபதி. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க. வெயிட் அதிகமா இருக்கிறவங்க வஜ்ராசனம் நீண்ட நேரம் வந்தீங்கன்னா கால் வலி எடுத்துரும். சுகாசனத்துக்கு வந்துக்கிறது நல்லது. வலி எவ்வளவு நேரம் வருதோ அவ்வளவு நேரம் மட்டும் நாம அந்த ஆசனத்துல உட்கார்ந்திருக்கணும். சரிங்களா? நல்லா மூச்சல் தொடுங்க. பெருவரில் வச்சுக்கோங்க. தஸ்தரியா நல்லா மூச்சு உள்ள இழுத்து விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மோதிரவரில் வச்சுட்டு பெருவரில் எடுத்துருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. 2 கையில சின்முத்திரை வச்சு நல்லா நீண்ட மூச்சல் தொடங்க.
நல்லா ஆழ்ந்து மூச்செடுத்து மெதுவாக விடுங்க. நேற்றைக்கு 1000வது நாள்ல ஹீலர் பாஸ்கர் ஐயா சொன்னதை எல்லாம் 6 பாயிண்ட் சொன்னாங்க, கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால அந்த பயிற்சியை நாம நினைவு கூர்ந்துக்கலாம். இப்ப சரோட்டம் கரெக்டா இருக்குதான்னு நீங்க பார்க்கலாம். 2 மூக்குலையும் நல்லா மூச்சு போதான்னு பாருங்க. அப்படி 2 மூக்குலையும் மூச்சு போகும்போது நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுத்து மெதுவா விடலாம். சுவாசத்தை கவனிச்சுட்டே அமைதியா இருந்தீங்கன்னா எல்லா வகையான ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும். 7 சக்கரங்களுக்கும் நல்லா மூச்சு காற்று போகும். குண்டலினி சக்தி நன்றாக கிடைக்கும். மூளைக்கு நல்ல திறன் கிடைக்கும். பிரபஞ்ச ஆற்றல் நல்லா நம்ம உடம்புக்கு கிடைக்கும். அப்போ நம்ம நாடி சுத்தி பிராணாயாமம் செய்யறது மிக மிக சிறப்பு. நாடி சுத்தி பிராணாயாமம் செய்யலாம். பெருவரில் வச்சுக்கோங்க. நல்லா மெதுவா மூச்செழுத்து உங்களால எவ்வளவு நிறுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நிறுத்தி மெதுவாக ரைட் சைடு விடுங்க. ரைட் சைடு விட்ட பிறகு மறுபடியும் ரைட் சைட்லயே மெதுவா இழுத்து உள்ள உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறுத்தி லெப்ட்ல விடுங்க. இதுதான் ஒரு சுற்று. ஸ்டார்ட். மிக சிறப்பு. மயில்வாகன் ஐயா எத்தனை முறை செஞ்சீங்க? விரல காமிங்க பார்க்கல, அப்படி கேமரா பக்கத்துல. நாடி சுத்தி பிராணாயாமம் ரைட்ல எடுத்து லெப்ட்ல எத்தனை வாட்டி செஞ்சீங்க? ஆஹ் 5 முறை செஞ்சீங்களா? பெருமாள் ஐயா. இந்த டைமிங்ல 5 முறை செஞ்சீங்கன்னா நுரையீரல கெப்பாசிட்டி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஒரு 2 முறை 3 முறை தான் செய்யணும். அப்போ என்ன ஆகும்னா உங்களுடைய நுரையீரலுக்கு இன்னும் ஆற்றல் தரணும்னு அர்த்தம். இப்படிதான் நம்ம இதை சோதனை பண்ணிக்கணும். அடுத்து யாரு? அடுத்த ஒருத்தர் செய்ய சொல்லுங்க. எத்தனை முறை செஞ்சீங்க? 3 முறை செஞ்சீங்களாமா? பரவாயில்ல, இப்பதான் யோகாவுக்கு வந்திருக்கீங்க, அதுக்குள்ள 3 முறை செஞ்சது பரவாயில்லையே. இப்ப நுரையீரல நீங்க நல்லா இயக்கி இருக்கீங்க. பழனிவேல் ஐயா 4 முறைங்களா? சிறப்பு. அது மாதிரி நீங்க நல்லா நீண்ட மூச்செழுத்து மறுபடியும் மெதுவா விடணும். அப்படி செய்யறதுதான் நாடி சுத்தி பிராணாயாமத்துல நல்ல சிறப்பு. கொஞ்சம் நிறுத்தி உங்களால முடிஞ்ச அளவுக்கு, அதுக்குன்னு தம் கட்டி எல்லாம் செய்யக்கூடாது, செய்யலாம். சரிங்களா?
மிக சிறப்பு. இந்த பயிற்சிகளை நாம் தொடர்ந்து செய்வோம். சீத்தலை பயிற்சியும் நல்லா பண்ணுங்க. 1000வது நாள் திருவிழா முடிஞ்சு ஒரு நாள் தான் இதெல்லாம் களைப்பா இருப்பீங்க. பயிற்சிகளை செய்து நாம உற்சாகமா இருப்போம். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. 1001வது நாளை கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. காலச்சக்கரம் அன்பர்கள் என்னைக்குமே களைப்பெடுக்காதவர்கள், என்றைக்குமே முயற்சி எடுப்பவர்கள். நன்றி. அதாவது 1000 நாட்கள் கடந்தாலும் எல்லாருமே சுறுசுறுப்பா இருக்கக்கூடியவர்கள் தான். நன்றி. இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பான ஆசனங்களையும் பயிற்சிகளையும் சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நல்ல சிவமை அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கய்யா. நன்றிங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். காலை வணக்கம். இன்று நாம் குங்குமம், ஒரிஜினல் குங்குமத்தை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். முதல்ல குங்குமத்தின் பயன் என்ன? இந்த பெண்கள் குங்குமம் வைக்கிறாங்க இல்லைங்களா, அது என்ன பயன்னா, இந்த இடத்துல பிட்யூட்டரி சுரப்பின்னு ஒரு சுரப்பி இருக்கு, இரு புருவத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில. அந்த சுரப்பியில் இருக்கிற குப்பைகளை வெளியேற்றி அதை தூய்மையா வச்சுக்கிட்டு பாசிட்டிவா இருக்கிறதுக்காக தான் குங்குமம் வைக்கிறோம். இப்போ நம்ம கடையில கிடைக்கிற குங்குமம் மொத்தம் 3 வகைப்படும். ஒண்ணு ஒரிஜினல் குங்குமம், எனக்கு தெரிஞ்சது எங்கேயுமே கிடைக்கிறதே இல்லை. 2வது மஞ்சள் பொடி இருக்கு இல்லைங்களா, அதுல சிவப்பு சாயத்தை கலந்து கொடுக்குறாங்க. இதுதான் இப்ப நீங்க வழக்கமா நீங்க வாங்குற ஒரிஜினல் குங்குமம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி கிடையாது, மஞ்சத்தூள்ல கலர் பொடி போட்டு கொடுக்குறாங்க. இன்னொன்று இருக்குங்க, இப்ப கிடைக்கிற நிறைய குங்குமம் என்னன்னா, அது மஞ்சள் தூளே கிடையாது. இந்த கெமிக்கல் வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, தொழிற்சாலையில இருந்து வர ஏதோ ஒரு பொடியை சிவப்பு கலர்ல ஒரு சென்ட், குங்குமத்துடைய சென்ட் போட்டு கொடுத்துட்றாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் குங்குமம் வாங்கும் பொழுது அது நல்ல குங்குமமா அப்படின்னு பார்த்து வாங்குங்க. எனக்கு தெரிஞ்சு வாங்குறத விட செய்யறது ரொம்ப சுலபம். இப்ப நான் முதல்ல உங்களுக்கு குங்குமம் ஒரிஜினல் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அதோட பெனிஃபிட் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். குங்குமம் ஒரிஜினல் தயாரிக்கணும்னா தேவையான பொருள்கள்: கிழங்கு மஞ்சள் பொடி 300 கிராம், படிகாரம் 50 கிராம், வெங்காரம் 25 கிராம், ஒரு 10 எலுமிச்சம்பழம், சிப்பி சுண்ணாம்பு நீர் ஒரு 200 ml, அதுக்கப்புறம் தாளம்பு சாறு ஒருவேளை முடிஞ்சா, ஒரு மண் பானை, கோணி, சாக்கு கோணி ஒண்ணு. இதை வச்சுதான் நம்ம குங்குமம் தயாரிக்க போறோம். இது எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்றேன். இப்போ சிப்பி சுண்ணாம்பு நீர் எப்படி தயாரிக்கிறதுன்னு முதல்ல நான் சொல்லிடுறேன். நீங்க நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா சிப்பி கிடைக்கும், இல்ல கடல் பக்கத்துல இருந்தீங்கன்னா நீங்க கடல்ல இந்த மணல் மேல சிப்பி இருக்கும், அதை எடுத்துட்டு வரலாம். இந்த சிப்பிய நீங்க என்ன பண்ணணும், நைட்டு ஒரு டப்பால சிப்பியை போட்டு தண்ணி ஊத்திடணும். நைட்டு ஃபுல்லா சிப்பியில தண்ணி ஊறிச்சுன்னா அந்த சிப்பியில் இருக்கிற சத்து பொருள் எல்லாம் தண்ணிக்கு வந்துடும். காலையில மேல் தண்ணியை மட்டும் கலங்காம எடுத்து ஒரு 200 ml நமக்கு தேவைப்படும் சிப்பி சுண்ணாம்பு நீர், இது எடுத்து வச்சுக்கணும். இப்போ அடுத்தது தாளம்பு சாறு. சில பேருக்கு தாளம்பு சாறு கிடைக்கலன்னா பரவாயில்ல, எல்லாமே பண்ணலாம். ஆனா தாளம்பு சாறு இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப நான் சொன்ன பொருள் ரெடி பண்ணியாச்சு. இதை எப்படி தயாரிக்கணும்னா, ஒரு மண்பானை வேணும். புது மண்பானை வாங்கிட்டு 2 நாள் தண்ணியில ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் 2 நாள் வெயில்ல காய வைக்கணும். அந்த மண்பானை தான் பயன்படுத்தணும். இந்த மண்பானையில இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, கிழங்கு மஞ்சள் பொடி ஒரு 300 கிராமு, படிகாரம் 50 கிராமு, வெண்காரம் 25 கிராமு, 10 எலுமிச்சம்பழத்தை அப்படியே உள்ள போட்டக்கூடாது. எலுமிச்சம்பழ சாறு புழிஞ்சு அந்த சாறு மட்டும்தான் உள்ள போகணும், தக்கையெல்லாம் வேண்டாம். அதுக்கப்புறம் சிப்பி சுண்ணாம்பு நீர் ஒரு 200 ml, தாளம்பு சாறு இருந்தா உள்ள போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். இது எல்லாம் மொத்தமா அந்த மண்பானையில போட்டு கலக்கி, அந்த மண்பானைய நான் ஒரு கோணி சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சாக்கு பை, அந்த சாக்கு பையில
பாதி அளவுக்கு பெரு மண், சாதாரண மண்ணுங்க ரோட்ல இருக்கு இல்லையா, அந்த மண் எடுத்து ஃபில் பண்ணிடணும். இந்த பானையை அந்த கோழிக்குள்ள அந்த மண்ணு மேல வைக்கணும். அந்த மண்பானை இருக்கு இல்லைங்களா, அதை மூடி போட்டு மூடிடணும். மூடியில களிமண் இருக்கு இல்லைங்களா, களிமண்ணால பேஸ்ட் பண்ணி உள்ள மண்ணு போகாத அளவுக்கு இருக்கணும், காத்து போகாத அளவுக்கு களிமண்ல பேஸ்ட் பண்ணி காய வச்சிடணும் ஃபுல் பேக். அப்புறம் அந்த சட்டியை உள்ள வச்சு அதுக்கு மேல மறுபடியும் தெருமண்ணை போட்டு அந்த சாக்கு பை ஃபுல்லா ஃபில் பண்ணிடணும். எப்படி இருக்கும், சாக்கு பைக்குள்ள நடுவுல மண்பானை இருக்கும். இந்த சாக்கு பைய மொட்டை மாடியில கொண்டு போய் டெய்லி காலையில ஒரு 7 மணிக்கு வைக்கணும், சாயந்தரம் 5 மணி 6 மணி வரைக்கும் வைக்கணும் வெயில்ல. இப்படி தொடர்ந்து என்ன பண்ணணும், 21 நாள் வைக்கணும். 21 நாள் வச்சுட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் குங்குமம் அந்த பானைக்குள்ள தயார். பாருங்க, 48 நாள் வரைக்கும் வைக்கலாம். குறைஞ்சபட்சம் 21 நாள், அதிகபட்சம் 48 நாள். 48 நாள் வச்சீங்கன்னா இன்னும் அருமையான குங்குமங்க. யோசிச்சு பாருங்க. இப்போ இப்படிதாங்க குங்குமம் தயாரிச்சுட்டு இருந்தாங்க. நீங்க சொல்லுங்க, இப்ப கடையில வைக்கிற குங்குமம் எல்லாம் இந்த அளவுக்கு ஸ்ரத்தையோட செய்யணும்னா எவ்வளவு காஸ்ட்லியா இருக்கும். இவருங்க, இப்ப நான் சொல்றது ரொம்ப சுலபமா இருக்கா இல்லையா? இந்த வெண்கார படிகாரம் எல்லாம் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். வாங்கிட்டு வந்து நான் சொல்ற மாதிரி செய்யறதுக்கு எவ்வளவு வேலையாகுங்க. வடகம் காய போடுறோமா, அந்த மாதிரி பண்ணிக்கலாமா இல்லையா? இதை மட்டும் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா இவ்வளவு குங்குமம் கிடைக்குங்க. அதை வச்சு நீங்க இங்க பாருங்க 3 வருஷத்துக்கு பயன்படுத்தலாம். நீங்களும் பயன்படுத்தலாம், சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுக்கலாம். அந்த குங்குமத்தை வச்சீங்கன்னா அது ஊடுருவி போய் பிட்யூட்டரி சுரப்பி இருக்கீங்களா, அதுல இருக்கிற ஃப்ளூரைடை ரிமூவ் பண்ணுங்க. இப்ப நம்ம பல்லு விளக்குற பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து சாப்பாட்டுல தண்ணியில எல்லாத்துலயுமே ஃப்ளூரைடு இருக்குங்க. நம்ம எல்லாம் ஏன் தெரியுமா நல்லா இல்ல, இந்த பிட்யூட்டரி சுரப்பி இருக்கு இல்லையா, அது ஒழுங்காவே இல்லை. இது மட்டும் ஒழுங்கா இருந்தா இதுக்கு பேர் மாஸ்டர் கிளாண்டுன்னு பேருங்க. எல்லா சுரப்பியும் ஒழுங்கா இருக்குங்க. அந்த சுரப்பிய ஒழுங்கு பண்றதுக்கும் அதுல உள்ள குப்பையை நிக்கிறதுக்கு தான் இந்த குங்குமத்தை பயன்படுத்தணும். நான் சொல்லட்டுங்களா, குங்குமம் பயன்படுத்துறதா இருந்தா நீங்களா செஞ்சு ஒரிஜினல் பயன்படுத்துங்க, இல்ல சும்மாவாது இருங்க. இந்த குப்பையெல்லாம் எடுத்து வச்சீங்கன்னா என்ன ஆகும், அந்த பிட்யூட்டரி வேலை செய்யாதுங்க. இப்போ ரீசெண்டா கவர்மெண்ட்ல அயோடைஸ்டு பொட்டுன்னு நார்த் இந்தியால கொடுத்துட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரம் தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. எடுத்து வச்சுக்காதீங்க, அவ்வளவுதான், பிட்யூட்டரி சுரப்பி ஆஃபே ஆகிடும். இந்த குங்குமம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து சாப்பிடலாங்க. நான் சொல்ற குங்குமம் இருக்கு, ஈட்டபிள், சாப்பிடலாம். இது இங்க பாருங்க, தீக்காய் மடிச்சுன்னா கொஞ்சம் வச்சீங்கன்னா சரியா போயிருங்க. காய்ச்சல் வந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியில கலந்து நெத்தியில 10 போட்டா சரியா போயிருங்க. மாதவிடாய் சமயத்துல கொஞ்சமா சாப்பிட்டா போதுங்க. பெண்களுக்கு உண்டான எல்லா விதமான மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் நீங்குதுங்க. கருப்பை சுத்தமாகுதுங்க, 3வது கண்ணு ஓப்பன் ஆகுதுங்க, ஃப்ளூரைட் எல்லாம் நீக்குதுங்க. அதுக்கப்புறம் டீகால்சிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பிட்யூட்டரி சுரப்பில் இருக்கிற குப்பை எல்லாம் ரிமூவ் பண்ணுதுங்க. ஆக மொத்தம் ஒரிஜினல் குங்குமம் பயன்படுத்தினா ஆரோக்கியம். பல கோடி ரூபாய் கொடுத்து வாங்குற ஒரு மருந்து இந்த சாதாரண குங்குமத்தில் இருக்குங்க. குங்குமம் தான் ஊடுருவி போய் பிட்யூட்டரி சுரப்பிக்கு வேலை செய்ய வைக்கிறது, வேற எந்த பொருளும் வேலை செய்யாதுங்க. அதனால இனிமேல் நாமெல்லாம் ஒரிஜினல் குங்குமத்தை தயார் பண்ணுவோம். இதை ஒரு நீங்க வியாபாரமா பண்ணலாங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இப்பெல்லாம் இனிமேல் வந்து சுயசார்பு வாழ்க்கைக்கு நம்ம தயாரா இருக்கணும். அதாவது கெட்ட பொருளை வாங்காம இருக்கணும், நல்ல பொருளை தயார் பண்ணணும், மற்றவங்களுக்கு நல்ல பொருள் தயாரிக்கிறத சொல்லி கொடுக்கணும், அதை வித்து வியாபாரம் பண்ணணும். அப்ப என்ன ஆகும், நமக்கு வருமானம் கிடைக்கும், ஊர்ல ஒரு நல்ல விஷயம் சொல்லி கொடுத்த மாதிரி ஆச்சு, அதே சமயத்துல மக்கள் திருந்தின மாதிரி ஆச்சு, ஆரோக்கியமா இருந்த மாதிரி ஆச்சு. இந்த வெளிநாட்டு கம்பெனிகள், இந்த கெமிக்கல் கம்பெனிகள் எல்லாம் ஒழிச்ச மாதிரி ஆச்சு. பாருங்க, ஒரே கல்ல நிறைய மாங்காய். எனவே இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நம்ம என்ன பண்ணணும், அது எப்படி கெட்டு போயிருக்கு, எப்படி ஒழுங்குபடுத்துறதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, தாத்தா பாட்டி எல்லாம் நல்ல குங்குமத்தை பயன்படுத்திட்டு இருந்தாங்க, நாம இப்ப நல்ல குங்குமத்தை பயன்படுத்துறது இல்லைங்க. எனவே இனிமேல் நாம இந்த மாதிரி நல்ல குங்குமத்தை, ஒரிஜினல் குங்குமத்தை, நமது பாரம்பரிய மரபு குங்குமத்தை பயன்படுத்தி பெண்கள் அனைவருக்கும் அது வந்து ஒரு அருமையான மருந்தா இருக்கும். இந்த மாதவிடாய் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் தீரும். எனவே இனிமேல் நாம் ஒரிஜினல் குங்குமத்தை பயன்படுத்துவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றிங்க ஐயா. இன்றைய பொழுதில், அதாவது தினம் தினம் நாம் பயன்படுத்தும் ஒரு முக்கியமான பொருள் என்னன்னா குங்குமம். அந்த குங்குமத்தை வந்து எப்படி நமக்கு நாமே தயார் செய்ய முடியும் என்பதை பற்றி ஒரு அற்புதமான இன்னைக்கு செய்முறையோட நமக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க ஈழர் பாஸ்கர் ஐயா அவர்கள். நேற்றும் நமக்கு நேரடியாக நம்ம காணொலியில் இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சிறப்பானது ஒரு நிகழ்வை ஏற்படுத்தினாங்க. ஐயாவோட வருகை வந்து இனிமேல் மாதம் மாதம் நமக்கு வந்து ஒரு நாள் நமக்கு வந்து பயிற்சி கொடுக்கிறதா, நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க.
சந்தோஷம், வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்வில் நமக்கு குங்குமம் தயாரிப்பது பற்றியும் அதனுடைய பயன்கள் பற்றியும் சிறப்பாக விளக்கமளித்து சிறப்பித்து கொடுத்த ஈழர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக குண்டலினி யோக நுட்பங்கள். 2 வாரங்களாக நமக்கு வந்து தீட்சை ஐயா சிறப்பான தீட்சை கொடுத்தாங்க. அக்னி தீட்சை, சாந்தி தீட்சை 2மே கொடுத்து நமக்கு சிறப்பாக ஏற்படுத்தி நாமும் ஒவ்வொரு நாளும் அதை வந்து பின்பற்றி அந்த தியான முறைகளையும் நம்ம சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம். காலச்சக்கரம் நிகழ்வில் அனைவருக்கும் நல்ல ஒரு ஆற்றலையும் நல்ல சக்தியையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தீட்சையாக அமைந்தது. நேற்றும் நமக்கு 1000வது நாளில் கலந்து கொண்டு நமக்கு வாழ்த்துரை வழங்கி சிறப்பானது ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்கள். ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வோம். இன்று 1001வது நாளில் தன்னுடைய சிறப்பான நிகழ்வை ஏற்படுத்த காத்துக் கொண்டிருக்கும் இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே வாழ்க. இறைநிலை வாழ்க, பிரபஞ்சம் வாழ்க, வையகம் வாழ்க வளம், வாழ்க வளம். இனிமையான காலை வேளையில் ஒரு தெய்வீகமான யோக பயிற்சியில இணைந்துள்ள மெய்யன்பர்களாகிய உங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் இந்த வாழ்க்கை மகிழ்கிறோம். வாழ்க. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வை சிறப்பாக நிகழ்ந்து கொடுப்பார். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமா. வாழ்க வாழ்க, வாழ்க வளமுடன். உங்களே குண்டலினி யோக தியானத்தை தீட்சையை நாம் பெற்று தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ 2வது வாரமாக நாம் அந்த தியானத்தை செய்துட்டு இருக்கிறோம். முதல் வாரம் நம்ம ஆக்கினை என்று சொல்லக்கூடிய புருவ மையத்திலே தியானம் இயற்றினோம். அதுக்கடுத்து சென்ற வாரம் வெள்ளிக்கிழமை மிக சிறப்பாக சாந்தி யோகத்தை நாம் இயற்றுவோம். அதைத்தான் நீங்க தொடர்ந்து செய்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா இன்னும் அதைய தொடர்ச்சி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த உரை இன்னைக்கு கொடுக்கப்படுது. இதற்கு அடுத்த நிலையில நீங்க இது அப்படியே ஒரு மாதம் தொடர்ந்து செய்து வந்துட்டு இருந்தீங்கன்னா ஆக்கினை இப்ப இன்னையிலிருந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, நாளைக்கு சாந்தி அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நாளை மறுநாள்ல இருந்து நீங்க ஆக்கினை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இப்ப மூலாதாரம் ஒரு வாரம் நீங்க சரியா செஞ்சிருந்தீங்க அப்படின்னா நல்லா பிடிபட்டுரும். அதற்கப்புறம் ஆக்கினைய நல்லா இனி வந்து டியூன் பண்ணணும். சரிங்களா? ஆக்கினையை கொஞ்சம் டியூன் பண்ணோம், அப்புறம் மூலாதாரத்தை நல்லா டியூன் பண்ணி வச்சுட்டோம். இனிமேல் ஆக்கினையை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி செய்யணும்.
பாஸ்கர் ஐயா அவங்க சொன்னது போல இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் இது வேலை செஞ்சிருச்சுனாவே நம்ம உடம்புல எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். அதை உணர்ந்த நம்ம முன்னோர்கள் அதை இயக்கிறதுக்கு தான் இங்க பொட்டு வைக்கிறது, இந்த இடத்துல சிலுவை போடுறது, நமாஸ் பண்றப்ப இந்த இடம் டச் பண்றது போன்ற பல்வேறு விஷயங்களை இந்த பிட்யூட்டரி கிளாண்டுக்காக ஏற்படுத்தினாங்க. அப்போ நாம இந்த தியானத்துல என்ன பண்றோம்னா நேரடியா அந்த சுரப்பி மேல ஆற்றலை செலுத்துறீங்க. அதான் ஆக்ஞை தியானம். சரிங்களா? இந்த இடம் இதை பத்தி நான் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கிறோம். நாளை மறுநாள்ல இருந்து நீங்க மீண்டும் அதை தொடங்கணும். இந்த தியானத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும்போது அதுல அப்படியே அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருக்கும். இதுல கேப் கொடுத்தோம் அப்படின்னா அப்புறம் மறுபடியும் ஸ்டார்டிங்ல இருந்து வர்ற மாதிரி ஆயிடும். சரிங்களா? அதனால இந்த தியானத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான நுட்பம் விஷயம் என்னன்னா, அதை தொடர்ந்து நாம செய்யணும் அப்படிங்கிறது தான். கொஞ்ச நேரம் செஞ்சாலும் பரவாயில்ல, பட் அது இயக்கத்துக்கு நீங்க கொண்டு வந்துடணும். இயக்கத்துக்கு கொண்டு வராம சில நாள் விட்டீங்கனாலே உங்களுக்கு அது பழைய நிலைக்கு போயிடும். மறுபடியும் அதை ப்ராசஸ் பண்ணி கொண்டு வர்றது பெரிய விஷயம். வண்டி ஓடாம இருக்குது ஒரு வண்டி, அது தள்ளினாதான் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப தள்ளி விட்டுட்டீங்கன்னா அந்த ரன்னிங்ல அப்படியே வச்சிருக்கணும். மறுபடியும் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி நிறுத்தினீங்கன்னா மறுபடியும் தள்ளுறது கஷ்டம். அந்த மாதிரி தான் நம்மளோட எல்லா ப்ராக்டிஸுமே. அது குறிப்பா இந்த தியானம். அப்போ குண்டலினி சக்தி அப்படிங்கிறது உயிர் சக்தி. இது என்ன நடக்குது அப்படிங்கிறத அந்த நுட்பத்தை தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றதுக்கு குண்டலினி யோக நுட்பம் அப்படின்னு பேர் கொடுத்தோம். அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த எல்லாம் வல்ல இறை ஆற்றல் அதை உணர்றதுக்கு தான் தியானம் பண்றோம். தியானத்தினோட நோக்கம் என்ன? தன்னை உணர்வது அல்லது தானாக இருக்கிற இறைவனை உணர்வது. ரெண்டும் ஒண்ணுதான். இதுதான் தியானத்தினுடைய நோக்கம். அப்போ தன்னை உணர்தல், தான் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா, நமக்கு உள்ள ஒண்ணு இருக்குது. இப்ப நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, அந்த உடல் அல்லது மனம், இது நாம அல்ல. சரிங்களா? இந்த உயிர் இருக்குது, உயிருக்கு உள்ள நாம் இருக்கிறோம். எப்படி சொல்றது? இது நான்யார் தத்துவத்துல டீப்பா அதை பத்தி நம்ம சிந்திப்போம். புரிதலுக்காக சொல்றேன். இப்ப நீங்க நான் பேசுறது கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க தானே கேக்குறீங்க. ஓகே, நீங்க கேக்குறீங்களா? உங்க உடம்பு கேக்குதா? உடம்பு மீன்ஸ் உங்க காது. நாம என்ன நினைக்கிறோம்? நம்ம காது கேட்டுட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆக்சுவலா காது கேட்கறது இல்லை. கண்ணு பார்த்துட்டு இருக்குன்னு நினைக்கிறோம். ஆக்சுவலா கண்ணு பார்க்கறது இல்லை. என்னங்க எப்படி சொல்றீங்க? கண்ணு தானே பார்த்துட்டு இருக்குது. கண்ணு பார்க்கறது இல்லை. கண்ணின் மூலமா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. கண்ணு பார்க்கறதா இருந்தா நீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்க, உங்க கண்ணை இப்படி திறந்து பாருங்க அப்படின்னு சொல்லி யாராவது பார்த்தா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நீங்க தூங்கிட்டு இருக்கிறப்ப யாராச்சும் ஏங்க இந்த மாதிரி உங்க பாக்கெட்ல இருந்து ஒரு 5000 நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கேட்குமா? கேட்காது. காது ஓப்பன்லயே தான் இருக்குது. இப்ப கேக்குது, தூங்கிட்டு இருக்கிறப்ப கேட்கல. அப்போ மனசு வேலை செய்யறப்ப தான் உங்களுக்கு கேக்குது, நீங்க பாக்குறீங்க. இன்னும் மனசு வேற எங்காச்சும் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் இது பேசுறேன்ல, இத்தனை விஷயம், இன்னைக்கு ஒரு 10 பாயிண்டாவது நான் பேசுறேன்னா 10 பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு இருக்காது. இந்த 10 பாயிண்ட் நான் பேசுறதுக்குள்ளேயே நடுவுல உங்க மனசு அங்கேயும் இங்கேயும் ஓடும். தியானம் பண்ணா மட்டும் இல்லை, சும்மாவே ஓடும்.
அப்ப சும்மா அங்கேயும் இங்கேயும் ஓடுறப்போ அது எங்கெல்லாம் ஓடுறப்போ நான் பேசின பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது. ஆமா, சில பாயிண்ட்ஸ் ஞாபகத்தில் இருக்கும், சில பாயிண்ட் ஞாபகத்தில் இருக்காது. நல்லா கூர்ந்து முழு அவேர்னஸா கவனிச்சீங்கன்னா எல்லா பாயிண்ட் ஞாபகத்தில் இருக்கும். அப்போ இந்த காது கேக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல. இந்த கண்ணு பாக்குதான்னா இல்ல. இந்த கண் மூலமா நீங்க பாக்குறீங்க, காது மூலமா நீங்க கேக்குறீங்க. அப்ப மனசு தானே வந்து பாக்குது கேக்குது, மனம் தானே உணருது. சரிங்களா? அப்போ இந்த மனதிற்கு மூலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல அந்த உயிர் துகள்கள் ஓடிட்டு இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? காயகல்பத்திலே அதை பத்தி சொல்லியிருக்கிறோம், தியானத்திலே அதை பத்தி சொல்லியிருக்கிறோம். நம்ம உடம்பு முழுக்க கோடான கோடி உயிர் துகள்கள் ஓடிக்கொண்டிருக்குது. அந்த உயிர் துகள்கள் மிக வேகமாக சுழலும் போது அதிலிருந்து ஒரு அலை வெளிப்படுகிறது. அதைத்தான் காந்தம் என்று சொல்றோம். அதுதான் மனசாக இயங்கிக் கொண்டிருக்கு. அப்போ உயிரினுடைய படர்க்கை நிலை தான் மனம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான நுட்பம். இந்த ஆக்னை தியானத்துல என்ன வரலாம் நீங்க அடையலாம் அப்படின்னா, நாம இந்த பிறவி எடுத்த நோக்கத்தை இந்த தியானத்துல அடையலாம். ஒரே தியானம் போதும். மகரிஷி 9 தியானம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 9ஐயும் நீங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? நான் இறை உணர்வை பெறணும், முக்தி நிலையை அடையணும் அப்படின்னா இந்த ஒரே தியானத்துல அடையலாம். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மெடிடேஷன் ஆக்னை. சும்மா நினைச்சுக்க வேண்டாம். இதுல என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ நம்ம உயிர் இருக்குது, இந்த உயிர் வேகமா சுத்துது, அதுல இருந்து ஒரு அலை வருது, அந்த அலைதான் மனசு. அந்த மனம் என்ன பண்ணுது, நம்ம கண்ணு காது மூக்கு வழியா வந்து செயல்பாட்டுக்கு வருது, மூளையில சிந்திக்குது. இப்ப தியானம் பண்றப்ப என்ன பண்றோம், அந்த வெளியில அலைந்து கொண்டிருக்கிற மனசை, சரிங்களா, இப்போ சாதாரணமா தியானத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிலை மேல அந்த மனசை குவிப்பாங்க. அந்த மனசு வெளியில அலைஞ்சிட்டு இருக்கிறத ஒரு சிலை மேல கவனிக்கிறது, அல்லது ஒரு விளக்கு அதையே கவனிக்கிறது, அல்லது கையில ஒரு மாலையை கொண்டு ஜெபிப்பது, அல்லது ஒரு மந்திரத்தை சொல்லி அதிலேயே மனதை ஜெபிப்பது. இதெல்லாம் தியானம் தான். பட் இதெல்லாம் அடிப்படை தியானம். உங்க மூச்சையே கவனிக்கிறது. சரிங்களா? அப்ப ஏதோ ஒன்றின் மேல மனதை செலுத்துவது கான்சென்ட்ரேஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு பேர் எல்லாம் மெடிடேஷன் கிடையாது. இதுக்கு பேர் கான்சென்ட்ரேஷன். உங்க கவனத்தை, உங்க மனதை ஏதோ ஒன்றின் மேல நீங்க செலுத்துவதுக்கு பேர் கான்சென்ட்ரேஷன். when it will convert to meditation, இந்த நீங்க கவனிக்கிற பொருள் உங்க உயிர் மேல, அந்த கவனிக்கிற பொருள் உங்க உயிரா இருந்துச்சு அப்படின்னா that is called meditation. இப்போ மெடிடேஷனுக்கும் கான்சென்ட்ரேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. பட் கான்சென்ட்ரேஷன் நம்மளுக்கு எங்க கூட்டிட்டு போகுது, மெடிடேஷனுக்கு கூட்டிட்டு போகுது. நீங்க நல்லா மூச்சையே ஆழ்ந்து கவனிச்சு ஆழ்ந்து கவனிச்சு ஆழ்ந்து கவனிச்சு டீப்பா போனீங்கன்னா அது மெடிடேஷனுக்குள்ள போகும். ஒரு சிலையை நல்லா ஆழ்ந்து 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 தியானிச்சிங்கன்னா அதுவும் மெடிடேஷனுக்குள்ள போகும். பட் இதெல்லாம் லாங் ப்ராசஸ், வெரி லாங் ப்ராசஸ். இப்போ நம்ம டைரக்டா என்ன பண்றோம், மெடிடேஷன் பண்றோம். குண்டலினி யோகம் என்பது அகத்தவம் என்பது புறத்தவம் ஒண்ணு, அகத்தவம் ஒண்ணு. அப்ப அகத்தவம் அப்படிங்கிறது உங்க டைரக்டா உங்க உயிர் மேல நீங்க மைண்டை வச்சு பண்ணக்கூடிய மெடிடேஷன். அப்ப அதைத்தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்களா? அப்ப அதுல என்ன பண்றீங்க, இந்த இடத்துல கவனிக்கிறீங்க. கவனிக்கிறப்போ அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கிற மனசு உங்களோட புருவ மையத்துல உங்க உயிருடைய அசைவை கவனிக்குது. அதாவது இந்த உயிர் இருக்குது, உயிர்ல இருந்து ஒரு அலை போகுது, அந்த அலை அங்கேயும் இங்கேயும் போய் மனசா வேலை செய்யுது. இப்ப அந்த மனசை தன் மூலமான உயிரின் மேலேயே திருப்புறீங்க. இது எங்கிருந்து வந்ததோ அதன் மேலேயே திருப்புறீங்க.
அப்பதான் உங்களுக்கு என்ன கிடைக்குது, அந்த இடத்துல ஒரு உயிரினுடைய துடிப்பு, உயிரினுடைய அசைவு, உயிரினுடைய சுழற்சி, உயிரினுடைய அழுத்தம், ஏதோ ஒண்ணு இங்க நீங்க ஃபீல் பண்றீங்கல்ல, அந்த ஃபீல் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் உயிர் உணர்வு என்று சொல்லுவாங்க. நம்ம இறை உணர்வை பெறணும்னா அதுக்கு உயிர் உணர்வை பெறணும். சரிங்களா? இறை உணர்வுக்கு முந்தைய நிலை உயிர் உணர்வு. இந்த உயிர் உணர்வு வந்துருச்சுன்னா அது இறை உணர்வுக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய வழி. இப்ப நம்ம புலன் உணர்வுல இருக்கிறோம். புலன்களை பார்க்கறது, கேட்கறது, ஐம்புலன்கள். அப்ப இந்த புலன் கடந்த நிலைக்கு நம்ம வரணும். அதுக்கு நம்ம உயிர் மேல தியானம் செய்யும். இப்பதான் ஆக்னியில பண்றீங்க. இப்ப ஆக்னியில என்ன பண்றோம், நம்முடைய மனசு உயிர்ல இருந்து வருது. உயிரினுடைய படர்க்கை நிலை மனம் என்று மகிழ்ச்சி சொல்லுவோம். இப்போ உயிர் என்ன பண்ணுது, அப்படியே அதுல இருந்து ஆற்றலை கொடுத்துட்டே இருக்கு. அந்த அலை தான் உடம்பு முழுக்க காந்தமா இருக்கு. அதுதான் நம்ம மனசாக செயல்படுது. இப்ப அந்த மனசு இத்தனை நாள் வெளியில அலைஞ்சிட்டு இருந்தது. அந்த மனசை தன் மூலமான உயிரின் மேலே திருப்பக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் நாம் செய்யற தியானம். நீங்க எந்த தியானம் பண்ணாலும் இந்த நிலைக்கு வந்தாதான் அடுத்த நிலைக்கு டிராவல் பண்ண முடியும். என் உலகத்துல எந்த தியானம் நீங்க பண்ணாலும், புறத்துல பண்ணாலும் சரி, எங்க பண்ணாலும் சரி, அது திரும்ப ஒரு நாள் இந்த உயிர் மேல வந்து அப்புறம்தான் இறைவனை உணர பண்ண முடியும். ஆனா நாம என்ன பண்றோம், டைரக்டாவே உயிர் மேல தியானம் பண்றோம். இதுதான் நம்மளுடைய சிறப்பு, குண்டலினி யோகத்தினுடைய சிறப்பு. இப்ப அந்த உயிரினுடைய சுழற்சி அதை அப்படியே கவனிக்கிறீங்க, 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 கவனிக்கிறீங்க. அந்த உயிர்ல சுழற்சியை உணர்றீங்க. இப்ப என்ன ஆகும்னா, இப்போ கொஞ்ச நேரம் அந்த சுழற்சியை கவனிக்கும் இந்த மனசு. அப்புறம் என்ன ஆயிரும்னா அது ரெகுலரா வெளியே போன மாதிரி போயிடும். நேத்து அவன் என்ன சொன்னான், இன்னைக்கு நம்ம ஏதோ வேலை பார்க்கணும்னா அந்த வேலை என்னாச்சு, இது நம்ம கரண்ட் பில்லு கட்டணுமே, கட்டாம விட்டுட்டோமே, இவன் இன்னைக்கு பணம் கொடுக்கறதுக்கு வருவானே, வரேன்னு சொன்னானே, வரலையே, என் குழந்தைக்கு என்ன பண்றது. இப்படி என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க இங்க கவனிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறீங்க, கொஞ்ச நேரம் கவனிக்குது, அதுக்கப்புறம் அது எப்பவும் போல வெளியே போறதுக்கு ஆரம்பிக்கும். அப்புறம் சரின்னு நீங்க அவேர்னஸ் வந்தோடனையும் மறுபடியும் இங்க கவனிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறீங்க. கொஞ்ச நேரம் கவனிக்குது, அப்புறம் வெளியே போறதுக்கு ஆரம்பிக்கும். இப்படிதான் நடக்கும். இப்படி பண்ணா நீங்க கரெக்டா தவம் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லைங்க சார், நான் அப்படியே டைரக்டா அப்படியே உள்ளேயே போயிடுறேன் அப்படின்னா நீங்க தூங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ரொம்ப ரேரா, லட்சத்துல 1 அப்படி போக முடியும். அவங்க முன்னோர்கள் தியானம் பண்ணி பண்ணி அந்த உயிர்ல அந்த கர்மா இருக்கும். நீங்க டச் பண்ணோடனே டப்புன்னு உள்ள போயிடுவாங்க. அப்படியெல்லாம் இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். பட் அது ரொம்ப ரேர். சரிங்களா? அப்போ பெரும்பாலான மக்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்க உள்ள வருவீங்க, வெளியே போகும், உள்ள வருவீங்க, வெளியே போகும். உங்களுக்கும் உங்க மனசுக்கும் இருக்கிற போராட்டம் தான் தியானமா மாறும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் பொறுமையா, சரி நீ வெளியே போனாலும் பரவாயில்ல, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 40 வருஷமா நீ வெளியே போய் போய் ரெகுலரா சுத்தி பழகிட்ட. இப்போ உன்னை உடனே கூட்டிட்டு வந்து கவனினா கவனிப்பியா? கவனிக்க மாட்டேன். சரி பரவாயில்ல, நீ இந்த அளவுக்கு ஒரு நொடி இங்க கவனிச்சாலே வெற்றி தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதனால் வரைக்கும் ஒரு நொடி கூட அது கவனிக்கல. இப்ப ஒரு நொடி கவனிக்குதா, வெற்றி தான். நாளைக்கு அது 2 நொடி ஆக்குங்க, 3 நொடி ஆக்குங்க, 10 நொடி ஆக்குங்க, 100 நொடி ஆக்குங்க, 1000 நொடி ஆக்குங்க, கண்டிப்பா நிகழும். புரியுதா இல்லையா? முடியாது என்பது முயலாதது மட்டுமே சொல்லுவாங்க இல்லையா? முயற்சி திருவினை ஆகும். அது ரொம்ப சிரமம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க இங்க கவனிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இப்ப இப்படியே தியானம் பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட உயிரை நீங்க கவனிக்கிறதுக்கு ஆரம்பிப்பீங்க. இன்னும் டீப்பா 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 கொஞ்சம் நேரம் எடுத்து, ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்கன்னா உட்கார்ந்துடணும். உட்கார்ந்து அந்த உயிர் மேல மனதை செலுத்தி நல்லா தியானம் 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 நல்லா பண்ண பண்ண, இந்த உயிரோடைய சுழற்சியை கவனிச்சுட்டு இருந்தீங்கல்ல, ஒரு கட்டத்துல
இந்த உயிரோட சுழற்சிய கவனிச்சிருந்த மனசு தன் மூலமான உயிருக்குள்ளேயே போயிடும். சரிங்களா? அப்ப இந்த உயிரோட அசைவை கவனிச்சிட்டு இருந்த மனசு வெளியில இருந்து அப்படியே இன்னும் நீங்க ஒடுங்கி 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 போகும்போது உயிருக்குள்ள போயிடும். இன்னும் ஆழமா நீங்க தியானம் பண்ண பண்ண உயிரோட மையத்துக்கு போயிடும். உயிரோட மையத்துல என்ன இருக்குதுன்னா இறைவன் இருக்கிறான். இதுதான் மிகப்பெரிய விஷயம். உயிரினுடைய மையத்திலே இறை ஆற்றல் இருக்கிறது. அதைத்தான் சுத்த வெளி என்று சொல்கிறோம். அதுதான் மெய்ப்பொருள். ஒவ்வொரு உயிரோட மையத்திலையும் அந்த சுத்த வெளி இருக்குது, இறை ஆற்றல். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு பொருள் இயங்கினாலும் அதனுடைய மையம் இயங்காது. இது இயற்கையோட நியதி. சூறாவளி சுழலுது, அதனோட மையம் சுழலாது, அது ஸ்டாட்டிக்கா அசையாம நிற்கும். ஒரு வண்டி சக்கரம் சுழலுதுங்க, அதோட அச்சாணி இருக்குல்ல, அது சுழலாது. மையம் ராடு இருக்கு இல்லையா, சென்டர் ராடு, அது சுழலாது. இப்ப ஃபேன் வச்சிருக்கீங்க, மையத்துல ஒரு ராடு இருக்கு, அந்த சென்டர் ஆஃப் த பாயிண்ட் சுழலாது, அதை சுத்தி தான் சுழற்சி நடக்கும். இப்ப எந்த ஒன்று சுழன்றாலும் மையம் சுழலாதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப சுழலாத ஒண்ணு இருக்குது, இயங்காத ஒண்ணு இருக்குதுன்னா அது ஸ்பேஸ் தான். ஸ்பேஸ் தான் கடவுள். அந்த ஸ்பேஸ் தான் நீங்க, அந்த ஸ்பேஸ் தான் நான். இப்ப நீங்க நானெல்லாம் இந்த உடல் ரீதியா மன ரீதியா நம்ம பிரிஞ்சிருக்கிறோம். ஆக்சுவலா நம்ம மூலத்தில் நம்ம ஒண்ணுதான். சரிங்களா? இது பேசுறப்ப ஒரு மாதிரி இருக்கு உங்களுக்கு, பட் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். பிரிஞ்சு 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 நிக்கிறோம். அந்த உண்மை நிலையை டச் பண்ணிட்டோம்னா நம்ம எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். அதுவும் இல்லாம நம்ம எல்லாரும் ஒண்ணு இல்லை, நம்ம எல்லாரும் கடவுள்னு புரிஞ்சிடும். ஏக இறைவன், அந்த சுத்தவெளி. இப்ப அந்த சுத்தவெளி மையத்துல, உயிரினுடைய மையத்துல இருக்கிற சுத்தவெளி. அப்ப மையத்துல இருக்கிற சுத்தவெளியை நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் இறை உணர்வு என்று பேர். இந்த உயிரை உணர்வது உயிருணர்வு, உயிருக்கு மையத்தில் இருக்கிற இறைவனை உணர்வது இறை உணர்வு. அப்ப இந்த இறை உணர்வு வந்து போச்சுன்னா, இந்த மையத்தில் இருக்கிற சுத்தவெளி டச் பண்ணா, இந்த சுத்தவெளி இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற சுத்தவெளியோட தொடர்புல இருக்குது. அதை கடந்து இருக்கிற எல்லையற்ற இருக்கிற சுத்தவெளியோட தொடர்பு. சுத்தவெளி ஒன்னே ஒண்ணுதான், நல்லா புரிஞ்சுக்கோ. சுத்தவெளி ஒன்னே ஒண்ணுதான், இறைவன் ஒருவன் தான். அவனுக்கு எல்லையே கிடையாது. சரிங்களா? அவன் நிரந்தரமான நிச்சயமான பொருள். அதே நிரந்தரமான நிச்சயமான பொருள் தான் நீங்களும் நானும். இறைவனே தான் நீங்களா நானா இருக்கிறா. இதை பத்தி நம்ம பின்னாடி நிறைய பேசுவோம். இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம இப்ப என்ன பண்றோம், உயிர் மேல மனசை வச்சு தியானம் பண்றோம். இது நீங்க நல்லா பண்ண பண்ண அந்த மனசு ஒடுங்க 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 உயிருக்குள்ள போகும். இன்னும் ஒடுங்க 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 உயிரினுடைய மையத்துக்கு, அந்த மையத்துக்கு போயிடுச்சுன்னா அது இறைவனா கன்வெர்ட் ஆயிரும். அந்த இறைவனா இருக்கிறது நீங்க தான். நீங்க உங்களை உணர்வீங்க, அதுவும் ஒண்ணுதான். நீங்க இறைவனை உணர்வீங்க, அதுவும் ஒண்ணுதான். இது பேரு செல்ஃப் ரியலைசேஷன் சொல்லலாம், காட்ஸ் ரியலைசேஷன் சொல்லலாம். பட் இது ஒரே நாள் 2 நாள்ல நடக்காது. ஏன்னா இந்த உயிர் இருக்குல்ல, இந்த உயிர் இருக்குல்ல, உயிரோட மையத்துல இறைவன் இருக்கான்ல, இந்த கேப் இருக்குல்ல, இந்த ரவுண்டுக்கும் மையத்துக்கு இருக்கிற கேப் இருக்குல்ல, இந்த இடத்துலதான் நம்ம கர்மா எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கு. நம்ம இத்தனை 1000 வருஷமா இத்தனை ஜென்மமா செஞ்ச கர்மாவெல்லாம் எங்க ஸ்டோர் ஆயிருக்கு, அந்த உயிருக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கு. இந்த உயிரோட வேலை எல்லாத்தையும் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறது. அப்ப யாருக்கு எந்த அளவுக்கு கர்மா குறையுதோ அந்த அளவுக்கு சீக்கிரம் உள்ள இருக்கிற இறைவனை உணர முடியும். கர்மா அதிகமா இருந்தா உணர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ முடியாதது அல்ல, மறுபடியும் சொல்றேன், முடியாதது அல்ல. இப்ப அதுக்குதான் குருவுடைய ஆற்றலை நமக்குள்ள ஏற்றி இருக்கிறோம். அப்ப குருவுடைய ஆற்றல் அந்த இறைவனை தொட்ட ஆற்றல். அந்த ஆற்றலின் துணை கொண்டு நீங்க தினமும் 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 ஆழமா இந்த பயிற்சியில் ஈடுபடணும்.
அப்படி ஈடுபடும் போது ஒரு நாள் நிச்சயமா நம்ம அந்த இறைத்தன்மையை தொடுவோம். அன்னைக்கு நம்ம வாழ்க்கை நிறைவாயிரும். அதான் முக்தி நிலைன்னு சொல்றோம். சரிங்களா? அப்போ அந்த நிலையை நம்ம அடையணும் அப்படின்னா அதற்கு நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணணும். இன்னும் ஆழமா டீப்பா அந்த மெடிடேஷன் நீங்க தொடர்ந்து ஆழமா பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் அந்த நிலையை அடைய முடியும். சரி, அந்த நிலையை அடையிறதுக்கு 2 டிப்ஸை நான் சொல்லியிருக்கேன். இப்ப நீங்க உயிருக்கு கவனிக்கிறீங்க. இது சீக்கிரமா கவனிச்சு அந்த நிலை அடையிறதுக்கு 2 விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணணும். 1, எப்பவுமே பிரசன்ட்ல இருக்கிறதுக்கு பழகணும். அப்பதான் தியானத்துல வெற்றி பெற முடியும். ஆக்சுவலா தியானம் நல்லா பண்ணீங்கன்னா பிரசன்ட்ல இருப்பீங்க. பட் பிரசன்ட்லயே இருந்து பழகுனீங்கன்னா தியானம் நல்லா வரும். ஏன்னா தியானம் அப்படிங்கிறதே நீங்க பிரசன்ட்ல இருக்கிறது தான். இப்ப நீங்க பேசுறது கேட்கறீங்க இல்லையா, இதுவே ஒரு விதமான தியானம் தான். இப்ப முழு கவனம் உங்களுக்கு இங்கேயே இருக்கு பாருங்க. இங்கிருந்து வெளியே போச்சுன்னா அது தியானம் இல்லை. அது போல இப்ப நம்ம இந்த இடத்துல கவனிக்கிறோம். அப்ப பிரசன்ட்ல இருக்கிறதுக்கு இந்த பிரசன்ட்ல இங்க இருக்கிற உயிரோட அசைவை கவனிக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க. இது அங்க இங்கேயும் ஓடுது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு ஜென் துறவிகிட்ட போய் நீங்க எப்படி ஞானம் அடைஞ்சீங்க, என்ன நுட்பத்தை பயன்படுத்தி ஞானம் அடைஞ்சீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா, நான் குளிக்கிறப்ப குளிக்கிறேன், சாப்பிட்றப்ப சாப்பிட்றேன், டாய்லெட் போறப்ப டாய்லெட் போறேன், தண்ணி குடிக்கிறப்ப தண்ணி குடிக்கிறேன், தூங்குறப்ப தூங்குறேன் அப்படின்னாராம். எல்லாரும் கேட்டவனுக்கெல்லாம் சிரிப்பு வந்துடுச்சு. இப்ப நாங்க என்ன குளிக்கிறப்ப சாப்பிட்றோமா, இல்ல சாப்பிட்றப்ப குளிக்கிறோமா, இல்லையா? இல்ல தூங்குறப்ப பாத்ரூம் போறோமா, பாத்ரூம் போறப்ப தூங்குறோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த ஞானி சொல்லியிருக்காரு, அதை நீங்களே போய் டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. நீங்க உண்மையாலுமே சாப்பிட்றப்ப சாப்பிட்றீங்களா? இன்னைக்கு நீங்க போய் டெஸ்ட் பண்ணுங்க. சாப்பாடு தட்டுல போட்டிருக்குது, உங்க கையை எடுக்குது, வாயில வைக்குது, அரைக்குது, தள்ளுது. உங்க மனசு என்ன பண்ணுது? உங்க உடலும் மனசும் சேர்ந்தாதான் அது ஒரு ப்ராசஸ். ஆனா உங்க உடல் வேற, உங்க மனசு வேற செஞ்சா அது 2 ப்ராசஸ். நம்மளே டியூவலா இருக்கிறோம், இரட்டைத்தன்மையோட இருக்கிறோம். ஒரு வேலை செய்யறோம், மனசு ஒரு வேலையை சிந்திச்சுட்டு. புரியுதா இல்லைங்களா? இன்னைக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க சாப்பிடுவீங்க, சாப்பிட்றங்கிற எண்ணம் இருக்காது. அந்த சாப்பாட்டை ரசிச்சு ருசிச்சு அனுபவிச்சு சாப்பிட்றீங்களான்னு சாப்பிட மாட்டீங்க. அதான் பிரசன்ட்ல இருக்கிறதுக்கான ஒரு பெரிய விஷயம். சரிங்களா? நீங்க சாப்பிட்டு இருப்பீங்க, மனசு கண்டதை நினைச்சிட்டு கிடக்கும். குளிக்கிறப்ப நம்ம உணர்வுபூர்வமா அனுபவிச்சு குளிக்கிறோமா? நீங்க போய் டெஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? இன்னைக்கோ நாளைக்கோ குளிக்கிறப்ப உங்க மனசு என்ன பண்ணுதுன்னு பாருங்க. அது கண்டதை நினைச்சிட்டு கிடக்கும் இல்லையா? இப்படி எந்த செயல் செய்யறப்ப அந்த செயல்ல உங்க மனசே இருக்காது. இன்க்ளூடிங் டாய்லெட் போங்க, ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வரும். மெடிடேஷன்ல மட்டும் என்ன வரல, இது எல்லாத்துலயும் வருது இல்லையா? இப்படி வர்றப்பதான் தூங்குறதுக்கு போனா தூக்கம் வர்றதில்லை, கண்ட எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு. தியானம் பண்ண தியானம் வர்றதில்லை, கண்ட எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய நுட்பம் என்னன்னா, மகரிஷி சொல்லுவாங்க, எந்த புலன் அனுபவம் பெறும் போதும் மனதை ஆக்னியிலேயே வைத்திருக்க பழகி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த தீட்சை கொடுக்குறப்ப. நீங்க இப்ப இதை கேட்டிருக்கீங்களா? உங்க மனசு இங்கேயே இருக்கு, இங்க வச்சு கேட்கணும். இதை பார்த்துட்டு இருக்கீங்களா? மனசு இங்க வச்சு பார்க்கணும். எந்த செயல் செய்தாலும் மனசு இங்கேயே வச்சிருக்கிறதுக்கு பழகணும் கொஞ்ச நாளைக்கு. சரிங்களா? ஒன்றி அறிவை பழக்க, ஒன்றி அறிவை பழக்க உறுதி, நுட்பம், சக்தி இவை அதிகமாகும். சரிங்களா? அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே பதிந்துவிடும். ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல்பாடாற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும்.
நல்லதை மட்டுமே செய்யறதுக்கான ஆற்றல் நம்ம புலனுக்கு வரணும்னா நீங்க அங்க நின்று பழகணும். இது ஒரே நாள்ல வராது. மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு ஒரு நிமிஷம் நீங்க இருந்தீங்கன்னா பெரிய விஷயம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 4-5 தடவையாவது இந்த இடத்துல உணர்வு தோன்றணும், துடிக்கணும். அது நல்லா அதில் நீங்க கவனிச்சு பழகணும். அந்த 4-5 தடவை 40-50 தடவை ஆகும், அப்புறம் 400-500 தடவை ஆகும். அப்புறம் எனி டைம் உங்களுக்கு அது இயக்கத்திலேயே இருக்கும். அதான் அவேர்னஸ். புரியுது இல்லைங்களா? சரி. இன்னும் ஒரு நுட்பம் என்னன்னா, ஒன்று பிரசன்ட்ல இருக்கணும். ஓகே, பாஸ்ட்லயோ ஃபியூச்சர்லயோ போகக்கூடாது. இன்னொன்று என்னன்னா, நம்ம கேரக்டர் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு அது உள்ள போய் இறைவனை டச் பண்றது ஈஸி. கேரக்டர் அதை பத்தி நம்ம அடுத்த வகுப்புல பேசுவோம். சரிங்களா? இந்த கேரக்டர் எனக்கு கோபமா இருக்கிறேன், பொறாமையா இருக்கிறேன், கவலையா இருக்கிறேன், வெறுப்பா இருக்கிறேன், பயமா இருக்கிறேன், ஈகோல் இருக்கிறேன், கடும் பற்றோடு இருக்கிறேன், பேராசையோடு இருக்கிறேன் அப்படின்னா நீங்க அந்த இறைவனை அடைவது அப்படிங்கிறது நடக்காது. ஆமா, இந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது எப்படி இருக்குதுன்னா அன்பும் கருணையுமாக இருக்கிறது, தெய்வீக தன்மையாக இருக்கிறது. அப்ப அந்த தெய்வீக தன்மை அடையணும்னா இனத்தோட தான் சேரும். தண்ணியும் எண்ணெயும் இருக்குது, ஒரு டப்பால ஊத்தி வச்சுட்டீங்க வச்சுக்க, ரெண்டையுமே. நீங்க தண்ணியோட தன்மை இருந்தா தான் தண்ணிக்குள்ள போய் சேர முடியும், எண்ணெயோட தன்மை இருந்தா தான் எண்ணெய்க்குள்ள போய் சேர முடியும். நாம எண்ணெயோட தன்மையா இருந்துட்டு தண்ணியில சேரலான்னா சாத்தியம் இல்லை. அது மாதிரி இறைத்தன்மை என்பது தெய்வீக தன்மை, அன்பும் கருணையுமான தன்மை. அப்ப அது கூட நம்ம போய் இணையணும்னா நாம அன்பும் கருணையுமா மாறணும். என்கிட்ட கோபம், பொறாமை, கவலை இதெல்லாம் வச்சுக்கிட்டு அதுல போய் இணையறதுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா இணைய முடியாது. சரிங்களா? அது என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம அடுத்த வாரம் அதை பத்தி உங்களுக்கு சிந்திப்போம். அப்ப குணங்களை நற்குணங்களாக வைத்துக் கொள்ளணும். அப்பதான் தியானத்துல வெற்றி அடைய முடியும். தியானம் பண்ண பண்ண குணம் தானா நற்குணமாகவும் மாறும். இப்ப ரெண்டும் ஒன்றில் ஒன்று சப்போர்ட் பண்ணும். இந்த பக்கம் தியானம், இந்த பக்கம் நற்குணத்துக்கான பயிற்சி. ரெண்டையுமே யார் ஒருவர் செய்யறாரோ அவரோட ட்ராக் வந்து ரொம்ப கிளாரிட்டியா போகும். ஒரு சிலர் தியானம் பண்ணுவாங்க, இந்த கேரக்டர் கண்டுக்க மாட்டாங்க, அது தப்பு. ஒரு சிலர் கேரக்டர் பில்ட் பண்ணுவாங்க, தியானம் பண்ண மாட்டாங்க. இந்த ரெண்டையும் நம்ம பண்ண போறோம். அப்பதான் நம்ம லைஃப்ல நம்ம சக்சஸ் ஆகும். சரிங்களா? ஓகே, மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு 1001வது நாள், நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு இல்லையா? 1000 நாள் கடந்து ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா உண்மையாலுமே வந்து இதுதான் நோபல் பிரைஸ் எதுக்கு கொடுக்கணும்னா இதுக்கு தான் கொடுக்கணும். சரிங்களா? அதுக்கும் மேல ஏதாவது பிரைஸ் இருந்தா அதை கொடுக்கணும் நமக்கு. சரி, உண்மையான சாதனை இதுதாங்க. தன்னை அறிவதுதான் உண்மையான சாதனை. எந்த சாதனையை செய்தால் அதுக்கு மேல ஒரு சாதனை இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதுதான் உச்சகட்ட சாதனை. அது தன்னை உணர்வதுதான் இருக்கிறதுலே உச்சகட்ட சாதனை. நீ உலகத்தையே வெல்லலாம், உன்னை வெல்லு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நீ உலகத்தையே வெல்லலாம், ஆனா உன்னை வென்றிருக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. இப்ப தன்னை வெல்வது, தன்னை அறிவதுதான் உச்சகட்ட சாதனை. அதையே செஞ்சுட்டு இருக்கிறோம் நாம. அப்ப நம்மள மாதிரி சாதனையாளர்கள் கிடையாது. சரிங்களா? அப்போ நிச்சயமா இது இன்னும் மேலும் மேலும் சிறந்து செல்லணும். அதற்கான வாய்ப்புகளை நம்ம வந்து உருவாக்கணும். இந்த 1000வது நாள் தொடக்கத்துல இன்னும் புதிய புதிய திட்டங்கள் மக்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்ம எல்லாரும் கூடி சிந்திப்போம். சரிங்களா? நான் ஐயாட்ட ஒரு ரெக்வெஸ்ட் என்ன கேட்கறேன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வாரத்துல ஒரு சின்ன மீட்டிங் அல்லது மாசத்துல ஒரு மீட்டிங் போட்டு என்ன புதுசா பண்ணலாம், என்ன பண்ணா மக்களை உள்ள கொண்டு வர்றதுக்கு வழி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து யோசிக்கும் போது இன்னும் அதை வந்து நிறைய கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம அதை பற்றி சிந்திப்போம். மிக மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேரு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
அனைவருக்கும் நன்றி, மிக்க மகிழ்ச்சி. எனக்கு அடுத்தது ஒரு வகுப்பு இருக்கிற காரணத்தினால நான் இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நம்ம அடுத்த வாரம் ஏதாவது கேள்விகள் இருந்தால் சிந்திப்போம். ஐயா, மிக்க மகிழ்ச்சி. நன்றி நன்றி. சிறப்பு, நன்றி நன்றிங்க ஐயா. இன்றைய வகுப்பில் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குண்டலினி யோக நுட்பங்கள் பற்றி சிறப்பா ஐயா விளக்கம் கொடுத்தாங்க. ஐயாவோட விளக்கங்கள் ஒன்றும் எல்லாருக்குமே ஆழ்ந்த சிந்தனைகளும் ஆழ்ந்த பதிவையும் ஏற்படுத்தியிருக்கும்னு கண்டிப்பா எண்ணுறோம். ஏன்னா உங்களுடைய ஐயாவுடைய அந்த ஒவ்வொரு வகுப்பும் நமக்கு அற்புதமான வகுப்பாக தொடர்ந்து நமக்கு சிறப்பா இருந்துட்டு இருக்கு. ஐயா வந்து என்னன்னா இப்ப நமக்கு தீட்சை கொடுத்து அதனுடைய அடுத்த நிலைக்கு நம்ம வந்து காலச்சக்கர அன்பர்கள் வர வேண்டும் என்ற நோக்கத்தில் அக்னி அக்னி தீட்சை, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாந்தி தீட்சை ரெண்டுமே கொடுத்துருக்குறாங்க. அதோட நுட்பங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த நிலையை நாம் அடைய முடியும் என்ற நோக்கத்தில் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயா வந்து நமக்கு வந்து குண்டலினி யோக நுட்பங்கள் பற்றி நமக்கு வந்து சிறப்பாக வழிநடத்தியிருக்காங்க. அதை எந்த அளவுக்கு நம்ம உணர வேண்டும் என்பது ஒவ்வொருத்தவருக்கும் எப்படி அந்த தெளிவுகள் ஏற்பட வேண்டும், நாம் ஒரு கடவுள் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமும் ஏற்படுத்தி அதற்குண்டான விளக்கங்களையும் நமக்கு இன்னைக்கு சிறப்பாக கொடுத்துருக்குறாங்க. இன்று பல்வேறு சிந்தனைகள் ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா எந்த கருத்துல இருக்கிறோமோ அதையெல்லாம் தாண்டி நாம் எந்த நிலைக்கு உயர வேண்டும் என்பதை, எந்த நிலையில் இருந்தால் நாம் உயரலாம் அப்படிங்கிறத வந்து எல்லாத்துக்குமே மூல காரணம் அந்த ஆக்னை தான். அந்த ஆக்னையை அடைந்தால் நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம அடைய முடியும் என்ற ஒரு அற்புதமான ஒரு சிறு விளக்கத்துடன் இன்றைக்கு வந்து நமக்கு சிறப்பா அந்த வகுப்பு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஐயா வந்து அடுத்த வகுப்பு இருக்கிறதுனால தொடர்ச்சியா அவங்க அடுத்த வகுப்புக்கு போயிட்டாங்க. இன்றைய வகுப்பில் நமக்கு சிறப்பானதொரு பயிற்சிகளையும் விளக்கங்களையும் கொடுத்து சிறப்பித்து கொடுத்த இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி. அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஐயா வந்து அவங்க அடுத்த வகுப்புக்கு போயிட்டதுனால அதனுடைய சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் நீங்க அடுத்த வாரம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி. நம்ம வந்து நேத்து வந்து 1000வது நாள்ல சிறப்பா கொண்டாடணும். அதுல பல்வேறு எல்லா விதமான சிறப்புகளும் இருந்துச்சு. அதாவது ஆரம்பிக்கப்பட்ட முதல் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நேத்து 3.25 மணி நேரம் நம்ம இந்த காலச்சக்கரம் நிகழ்வு வந்து நடத்தியிருக்கோம். 5 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 8:45 வரைக்கும் அந்த நிகழ்வு நமக்கு நடந்திருக்கு நேத்து. சிறப்பா இருந்துச்சு. நிறைய பேர் எல்லாருமே பேசுனாங்க. அதாவது நம்ம ஈழபாஸ்கர் ஐயாலாம் வந்து ரோட்டரி சார்ந்து நம்ம இந்த வகுப்பு எடுக்கிற ஆசான்கள் முதற்கொண்டு எல்லாருமே நமக்கு அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தாங்க. இந்த காலச்சக்கரத்தோட அற்புதமான நிகழ்வு எந்த அளவுக்கு பயணிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத சிறப்பா சொன்னாங்க. நம்ம குழுவுல பயணிச்சிட்டு இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே அதனுடைய ஃபீட்பேக்கை சிறப்பா சொன்னீங்க. ஒவ்வொருத்தவர்களும் நல்ல அவங்களுடைய கருத்துக்களையும் பரிமாறினீங்க. எல்லாமே 1000வது நாள். இப்ப இன்னைக்கு ஐயா சொன்ன மாதிரி நோபல் பரிசு என்பது வந்து எட்டாக்கனி அல்ல, எட்டிய கனி அப்படின்னு தான் சொல்லலாம். நாம் வந்து காலச்சக்கரத்துல எட்டிய கனி. அது வந்து சில பேருக்கு அது வந்து எட்டாக்கனியா கூட இருக்கலாம். அப்படி ஒரு பல்வேறு செய்திகளை வந்து நம்ம வந்து இந்த காலச்சக்கரத்துல வந்து சிறப்பா கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால வந்து எல்லாருக்குமே வந்து இந்த நிகழ்வு வந்து